அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஸ்கூலுக்கும் போகல, எந்த ஆசிரியர்த்தையும் படிக்கல. உம்மி நபின்னு சொல்றாங்களே, அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க யாராவது. தப்பு, மன்னிச்சுங்க. எழுத படிக்க கற்றுக்கொள்ளாதவன் உம்மி நபி. எழுத படிக்க யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளாதவர். அடுத்த சரியா வழங்கணும். ஏன்னா பெருமானாருக்கு ஒருவர் ஆசிரியராக இருந்தால் அவருடைய நிலை என்ன இருக்கும்? உங்க ரசூலுல்லாஹ்வுக்கே நான் தான் உஸ்தாத். அல்லாஹ் அந்த வாய்ப்பை யாருக்கும் தரவில்லை. நாகூரனிபா பாடுவார், அல்லாஹ்வே ஆசிரியன். நானே ஆசிரியனாக இருந்த நபியை உங்களுக்கு கற்றுத்தந்தேன். பெருமானாருக்கு ஆசிரியர் கிடையாது. பெருமானார் எழுதுவார்கள், பெருமானார் படிப்பார்கள். ஆனால் யாரிடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஆனா பெருமானாரை போல இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தமிழ்ல சொல்லுவோம், என்ன செந்தமிழ்ல செப்பனார் பாத்தீங்களா? பஸ்ல ஏறி நீங்க கேளுங்களேன். மாண்புமிகு நடத்துனர் அவர்களே, கோவை மாநகரத்திற்கு டிக்கெட்டுக்கு தமிழ்ல சொல்லுங்க, ஒரு பயணச்சீட்டு தாரங்கள். இறக்கி விட்டுருவான், காரமடைக்கு முன்னாடியே இறக்கி விட்டுருவான். மொழி வளத்தில் பெருமானாருக்கு நிகராக யாருமே பேச முடியாது. என்ன, அன்னைக்கு எழுத படிக்க தெரிந்த பெரும் ஆசான்களில் ஒருவர் உமர் நாயகன். பெருமானாரை யார்த்தையும் படிக்கல, அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். பெருமானாருடைய ஃபஸீஹுல் லிசான், அவங்க பேசுற அரபு மொழி அரபிகளுக்கே தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் இவங்க குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை இறங்கின உடனே ஒரு அரபி வந்து கிண்டல் பண்றார். மக்கரன் குப்பாரா, பெரும் சூழ்ச்சிகள் செய்தார்கள். இது குர்ஆனுடைய ஆயத்து. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நாங்கெல்லாம் அரபி மொழியிலேயே பெரிய பண்டிதர்கள், ஒரு வார்த்தை எங்கிருந்து பிறந்தது, எப்படி வளர்ந்தது, என்னென்ன மாற்றங்கள் அடைந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும். மக்கரன் கிபார் கபீர் இதெல்லாம் அக்பர் இதெல்லாம் இருக்கு. இந்த குப்பார்னு ஒரு வார்த்தை குர்ஆன்ல வருது, ரொம்ப தமாசா இருக்கு. அப்படி அரபியே இல்லைன்னு குர்ஆன்ல வருது. குப்பார் என்ற வார்த்தை கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு நான் செய்தியை சொல்றேன். அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்கு சொன்னாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு வயசானவர் வந்துட்டு இருந்தார், நல்ல வயோதிகர். அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் அதை லைட்டா டச் பண்ணாங்க, கீழே விழுந்துட்டார். எழுந்து கேட்கிறார், முஹம்மதே ஏன் என்ன தள்ளி விட்டீங்க? அலஸ்து ரஜுலன் குப்பார். அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டுறாங்க, குர்ஆன்ல குர்பார்னு வந்ததுக்கு நீ கேள்வி கேட்டைய, உங்க சமூகத்தில் வாழ்ந்த வயோதிகர் அவர் சொல்றாரு குர்பார். அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, உனக்கு தெரியாது அப்படின்னா இந்த மொழி வளம் இருக்கா இல்லையா? 1940-30க்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் இப்ப உள்ளவனுக்கு படிக்க தெரியாது. கல்ச்சு மாத்து பண்றாங்கன்னு நினைச்சுமா? நீங்க பழைய டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கே புரியாது, என்ன இந்திய மேப் இப்படி இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? பழைய டாக்குமெண்ட அப்படியே வச்சுட்டு அதை மீண்டும் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தமிழ் தான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சரிப்பு வேறு, ரைட்டிங் வேறு. இப்பயும் உச்சரிப்பு வேறு, ரைட்டிங் வேறு. வரலாற்றை பெருமானார் அரபிகளுக்கு அரபு மொழியின் மூலமாக பாடம் எடுத்தார்கள். அப்படின்னா இந்த வல்லமை எங்கே கிடைத்ததுன்னு பார்த்தா தாயிஃப் நகரத்துலதான் பெருமானாருக்கு மொழி வளம் கிடைத்தது. இந்த உலமாக்கள்லாம் பேசிக்குவாங்க, இந்த நார்த்ல ஒரு இடம் இருக்கு, அங்க போய் ஹாபிஸ் ஆகிட்டு வந்தாங்கன்னா அருமையான கிராத்து தஜ்வீதோடு ஓதி. இப்ப எல்லா இடத்துலயும் பரவலாயிருச்சு. மொழிதான், ஹிப்ஸ் தான், குர்ஆன் தான். சில இடங்களில் சில தரம் கிடைக்கும் இல்லையா?
தாயிப் நகரம் மொழிக்கு பெயர் போனது. அந்த செவிலித்தாயிடம் பால் குடித்ததோடு மொழி வளத்தையும் அல்லாஹ் பெருமானாருக்கு தந்தான். அதனால் பெருமானார் பேச ஆரம்பித்தால் சக அரபிகள் ஆசையோடு கேட்பார்கள், இந்த மாதிரி வார்த்தை எங்களுக்கு தெரியலையே. சில ஊருக்கு அடுத்த திருட்டு போகல, தின்னுட்டு போகலாம், இன்னும் அசிங்கமா சொல்றாங்க. அந்த ஊர் பாஷை அப்படித்தாங்க. இன்னொரு ஊர்ல சொன்னாங்க, மகனா சாப்பிடலாங்களா, அது இந்த ஊர் பாஷை. நேற்று ஒரு வீட்டுல பார்த்துட்டு நின்றுட்டேன், கேட்டை மூடிட்டு போ எழுதியிருக்கான். ஏங்க அது நாகரிகமா எழுதலாமா இல்லையா? கதவை தாவிட்டு செல்லுங்கள். அவர் அதை படிக்கிறதுக்கு நாள் வரணும். அவன் லோக்கல் லாங்குவேஜ்ல எழுதி வச்சிருக்கான், கேட்டை மூடிட்டு போ அப்படின்னா ரொம்ப கவனம் இல்லாத கூட வாயில சொல்றதுக்கு முன்னாடி கூட்டிடுவோம். கேட்ட திறந்து போட்டு போயிடுறாங்க. வாடகை வீடு அழகா எழுதி நச்சு ஒட்டிட்டான். ஆனால் அசிங்கமான வார்த்தை. பெருமானார் 63 ஆண்டு காலமும் வாயிலிருந்து ஒரு திருச்சொல் பிறந்ததில்லை. அதுவே பெரும் முஅஜிஸா என்று வரலாறு சொல்லு. இந்த மொழி வளத்திற்கான தளம் என்ன தெரியுமா? தாயிஃப். இது இப்படியே வச்சுக்கிட்டு நபித்துவம் கிடைத்து 10 ஆண்டுகள், 50வது வயது பெருமானார், 50, 51. தன்னுடைய சொந்த ஊரிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஏகத்துவத்தை பேசுகிறார். 13 வருஷங்கள் மக்கள் இல்லையா? எந்த இடத்திலேயும் பலன் ஏற்படவே இல்லை. கடுமையான எதிர்ப்பு. அதான் சொல்றான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீங்க வாழ்க்கையில கஷ்டங்கிற, துன்பங்கிற, சோதனைங்கிற, வறுமைங்கிற இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் யோசியுங்கள். அஷத்துல் பலாஇ அல் அம்பியா, உலகத்திலே அதிகமாய் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், சும்மல் அம்சல் சும்மல் அம்சல், அடுத்தடுத்து சஹாபாக்கள், வெளிமார்கள். நமக்கெல்லாம் சோதனையே கிடையாது. நம்ம சோதனை என்ன தெரியுமா? இன்னைக்கு கோடி கிடைக்கலையே அல்லாஹ், இதுதான் நம்ம சோதனை. வீணுக்கான அடி வாங்கி இருக்கிறோமா? சொல்லுங்க. அடி இல்ல, அந்த திட்டு கூட வாங்கினதில்ல. அல்லாஹ் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? பெருமானாருடைய கடுமையான போராட்டம். இதுல விலை பேசினார்கள் பெருமானாரை இல்லையா? எதற்குமே மசிந்து கொடுக்காத பெருமானார் ஒரு காலகட்டத்தில் உனங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. பெருமானாருக்கு பெரும்பலம் 2 பேர் தான். ஒன்று அபூ தாலிப். அல்லாஹ் குர்ஆன்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாய்ந்து அழைத்து இஸ்லாத்துக்கு வரல. கடைசி மரணத்தினுடைய நேரத்தில் பெருமானார் வற்புறுத்துகிறார்கள். அவர் சொன்னார், நானு மௌத்துக்கு பயந்துட்டு மதம் மாறிட்டேன்னு ஊர் பேசுகிறோம், நான் ஒரு பெரிய தலைவர், அதனால என்ன வற்புறுத்தாதீங்க. மரணித்து விட்டார். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் இறக்கினான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப் வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நீங்க யாரையும் வற்புறுத்தி முஸ்லிமாக்க முடியாது, ஹிதாயத்தை தர முடியாது. அல்லாஹ் தான் ஹிதாயத்தை தருவான். இந்த அபூ தாலிபுடைய மரணம் சம்பவிக்கிற பொழுது பெருமானார் நிலை குலைந்து போனாங்க. ஏன்னா பெருமானாருக்கு பெரிய தகப்பனார் மாத்திரமல்ல, அரசியல் பலம் அபூ தாலிப். எங்க பிலால் அடிச்சாங்க, அதற்கு யாசரை அடித்தார்கள், அதற்கு அம்மாரை கொன்றார்கள், சுமையாவை படுகொலை செய்தார்கள். ஆனால் பெருமானார் மீது கை வைக்க முடியவில்லை. அபூ தாலிபை தாண்டி வர முடியாது. அதுதான் அந்த சமூகம். அவருடைய மரணத்தினால் பெருமானார் நிலை குலைந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த குறைஷிகளுக்கு தடை போய்விட்டது. என்னவும் செய்வார்கள். 3 நாள் தன் உயிருக்கும் மேலாக நேசித்த கதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வஃபாத்தாகி விட்டார்கள். பெருமானாரின் பொருளாதார பின்பலம் யாருன்னா கதீஜா அம்மா. தாய்மார்கள்லாம் இருக்கிறதுனால சொல்றேன். அல்லாஹ்வுடைய ரசூல் புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கு, 100 வருஷம் வாழ்ந்தாலும் கடைசியில் அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லும், உங்கள்கிட்ட வாழ்ந்து நான் என்னத்தை, இந்த பாதி பேர் தூங்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணலாம்? அது எல்லா வீட்லயும் இருக்கும். பெருமானாரே சொல்லிட்டாங்களே. ஏன்னா அந்த அம்மா திடீர்னு ஒண்ணு இல்லைங்க, நீங்க வீடு கட்ட போறீங்களா, வியாபாரம் பண்ண போறீங்க, அந்த நகை கூட கொஞ்சம் வாங்கிட்டீங்கன்னா
எனக்கு ஒரு நல்ல அடிமை வாய்த்தான். அந்த அடிமைகள்லாம் பார்க்கலாம், வெளியில பயங்கரமா பேசிட்டு இருப்பான், வீட்டு வாசல் எஜமானி அம்மா. தாய்மார்களுக்கு சொல்வேன், நீங்க மக்காவை போகலைன்னாலும் பரவாயில்ல, டிவியில பாருங்க, கிளாக் டவர் இருக்கா, ஏதாவது ஆமா சொல்லுங்க, இல்ல கிளாக் டவர் இருக்கா, அது என்னது? ஜபல மக்கா, அதுக்கு பேரு மக்கா மலை. அந்த மலையின் மேல ஒரு கோட்டை இருந்தது. அந்த கோட்டையின் ராணி கதீஜா அம்மா, பெருங்கோடீஸ்வரி. கிபி 570 வரலாறுகளின்படி 80 கோடிகளுக்கு அதிபதி. நம்ம காலத்துல அந்த அம்மாவுடைய சொத்து மதிப்பை சொன்னா இன்டர்நேஷனல்ல அது மாதிரி ஒரு கோடீஸ்வரி கிடையாது. இன்னொரு வரலாறில் எழுதுவார்கள், பாலைவன பிரதேசத்தில் இப்படி கை வைத்து பார்த்தால் பாலைவனத்திலே கண்ணு கட்டியது வருகிற ஒட்டக கூட்டங்கள், அதில் ஏற்றப்பட்டிருக்கிற சரக்குகள் அத்தனைக்கும் அதிபதி கதீஜா அம்மா. பெருமானாருக்கு வாழ்க்கைப்பட்ட மறுவினாடி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் அடிமை, இந்த செல்வம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது. இப்ப நம்மளும் அப்படித்தான், பையனுக்கு பொண்ணு பார்க்கும் போது இவன் இந்த காலத்துல சம்பாதிச்சு பணக்காரன் ஆகிறது, அதனால ஏதாவது ஒரு வீட்டுக்கு வித்துறாங்க. வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்றது இல்ல, அந்த வீட்டு மாப்பிள்ளைய போனவனை பார்த்தா அதை விட பெரிதான உலகத்துல எங்கேயுமே சொல்லுங்க, அது டாபர் மாதிரிதான். ஆமா, அவ்வளவுதான், அவ்வளவுதான். அது சூடு சொன்ன வெக்கமான எஸ் மேம் இப்படியே இருப்போம். ஒண்ணு இருக்காது, ஒரு வீடு ஒரு காரு இல்லையா, வார்த்தைக்கு வார்த்தை சொல்லும். ஒன்னதான் எங்கத்தா கட்டிட்டு வந்திருக்கிறார் மேடம் காரத்தோட. கதீஜா அம்மா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. அந்த சொத்துக்களை ஒரு காலம் சொல்லி பெருமானாரின் முகத்தை காயப்படுத்தவில்லை. பெருமானார் கொடுத்தாங்கன்னு வரலாறுல படிக்கிறோமே, எதிர்த்து கொடுத்தார்கள். கதீஜா அம்மாவின் சொத்துக்கள் கோடான கோடி சொத்துக்கள். ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும், தன்னை பெண் கேட்டு வந்தவர்கள் எல்லோரும் தன் சொத்தை பார்த்து வந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணத்தை பார்த்து இந்த அம்மா வந்தார்கள் இல்லையா? அதனாலதான் அரபுகளுக்கு மாற்றமாக கதீஜா அம்மா இருக்கிற வரையிலும் பெருமானார் இன்னொரு திருமணம் செய்யவே இல்லையே. குழந்தை பாக்கியங்கள் அத்துணையும் கதீஜா அம்மாவின் மூலமாக மட்டுமே கிடைத்தது. அந்த அம்மையார் வஃபாத்தான பொழுது பெருமானார் கண் இறங்கினார்கள், கபரில் இறங்கினார்கள், மறுமைக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். அடுத்தடுத்து அபூதாரி வஃபாத்தாகிறார்கள். 3 நாள் கழித்து கதீஜா அம்மா வஃபாத்தாகிறார்கள். நிலை உடைந்து போனார்கள் பெருமானார். இன்னொன்னு நான் சொல்றேன் தாய்மார்களே, கதீஜா அம்மா ஷஹீது. கதீஜா அம்மா ஷஹீது. அது என்ன ஷஹாதத்துனா, பெருமானாரின் மீது 3 ஆண்டு காலம் சமூக பகிஷ்கரிப்பு தடை போடப்பட்டதா இல்லையா? இவ்வளவு பெரிய கோடீஸ்வரி பெருமானாரோடு அந்த தடை உத்தரவில் இணைந்தார்கள். உணவு கிடைக்கல, வானம் கிடைக்கவில்லை. சல்மான் வாரிசி எல்லாம் சொல்வார்கள், இளைந்த மர இலைகள் காய்ந்தது, நீரில் கழுவி அதை சாப்பிட்டார்கள். அந்த 3 ஆண்டு கால தடை உத்தரவின் காரணமாக உணவு பற்றாக்குறையினால் ஏற்பட்ட நோயினால் கதீஜா அம்மா வஃபாத்தானார்கள். அவர்களும் ஷஹீத். பெருமானார் நிலை உடைந்து போனார்களே. 2 கவலை, பெருமானாருக்கு நிரந்தர கவலை, இந்த மார்க்கம் வெளியே போக வேண்டும் இல்லையா? அதுக்கு பலமாக இருந்த ஆண் பலம் அபூ தாலிப், பெண் பலம் கதீஜா. 2 பலமும் ஒரே சமயத்தில் இழந்த பொழுது வரலாறு அந்த வருடத்தை கவலை ஆண்டு ஆமுல் ஹுஸ்ன் என்று பதிவு செய்கிறார். என்ன ஆண்டு சொல்லுங்க? கவலை ஆண்டு. உங்க மனைவி வஃபாத்தா இருந்து எழுதி வச்சிருங்க கவலை ஆண்டு. நீங்க அப்படி எழுத மாட்டீங்க, செம்ம ஜாலியான ஆண்டு. பெருமானாருக்கு அவ்வளவு பெரிய வருத்தம். சரி, முடிஞ்சது. இந்த உள்ளூர்காரங்க எல்லாம் கொலை வரியோடு இருக்கிறார்கள். ஆகையினால வெளியூருக்கு முயற்சி செய்யலாம். பெருமானாருடைய சிந்தனையில் வந்த வெளியூர் தாயிஃப் நகரம். ஏன்? தன்னுடைய குழந்தை பிராயத்தை சுமந்த மண். சகீஃப் என்ற பெரும் கோத்திரம் இருக்கிறது.
இந்த தாயிஃப் அந்த காலத்திலேயே பணக்காரர்களின் கோடை வாசஸ்தலம். எப்படி அங்க எல்லாம் இருந்து ஊட்டிக்கு வர்றாங்களா இல்லையா, அந்த மாதிரி அரபுகள் பெரும்பாலும் இன்னைக்கும் அப்படித்தான் கோடை வாசஸ்தலமாக வந்து தங்குவாங்க. அவங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். இவர்களிடம் ஆதரவு கேட்கலாம் சமூக தலைவர்கள் அல்லவா. எல்லா செல்வந்தர்களும் சமூக தலைவர்களும் ஒன்று கூடும் இடம் தாயிஃப். அதுல பிரபலமான கோத்திரம் சகீப். அல்லாஹ்வுடைய ரசூல் 75 கிலோமீட்டர் தன்னோடு ஸைத் இப்னு ஹாரிஸா அடிமையை அழைத்துக் கொண்டு கால்நடையாக அந்த கரடுமுரடான மலை பிரதேசங்களை கடந்து தாயிஃபுக்கு போகிறார்கள். பெருமானாருக்கு தெரிந்த 3 தலைவர்கள், அப்து யாலில், ஹபீப், இந்த 3 சகோதரர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 பேரை போய் பார்க்கிறாங்க. இவங்க 3 பேரும் அண்ணன் தம்பி. என்ன கேட்டிருப்பாங்க அல்லாஹ்வுடைய ரசூல்? வருகிற நாடாளுமன்றத்திலே எனக்கு வாக்களிக்கும்படி முடியா சொல்லுங்க. என்ன கேட்டிருப்பார்கள் பெருமானார்? இந்த உம்மத்து ஹிதாயத்து பெற வேண்டும், நீங்கள் ஒரு வாய்ப்பை தாருங்களேன், அல்லாஹ் என்று சொல்வதற்கு எனக்கு ஆதரவு தாருங்கள். இந்த 3 பேர் சமுதாய தலைவர்கள். அதுல மஸ்ஊத் கேட்டான். என்ன கேட்டா தெரியுமா? உன்னை விட்டா நபியை அனுப்புறதுக்கு அல்லாஹ்வுக்கு வேற ஆள் கிடைக்கலையா? எவ்வளவு கடுமையான வார்த்தை. யாராவது சமூக பணிகள்ல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அனுபவம் எல்லாம் இருந்துரும். இந்த பள்ளிவாசலுக்கு முத்தவழிய தலைவரை வந்தாங்கன்னா எப்படியெல்லாம் கேட்க முடியுமோ கேட்டுருவாங்க. ஏன்னா திருடிட்டேங்களான்னா அசால்ட்ட கேட்டுப்பாங்க, திருடன்ட்டானுங்களே. பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சங்கடங்கள் அது பெருமானார் ரொம்ப சாதாரணமா கேட்டனா. அல்லாஹ்வுடைய நபின்னு சொல்லிட்டு வர்றீங்களே, ஒன்னை விட்டு அவங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையா? நான் இங்க சொல்றேன், மோமின்களை புரிந்து கொள்ளுங்கள். அபூஜஹலும் அபூலஹபும் இந்த உம்மத்தின் கொடுமைக்காரர்கள். இந்த பேர் தெரியாத குழந்தைகள் கூட இருக்க மாட்டாங்க. பெருமானாரை எந்த இடத்திலும் அவர்கள் கொச்சைப்படுத்தல. அவன் கேட்டது என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் இருக்கிறோம், ஒன்ன நபியாக்கிட்டான அறியாமை. இந்த நபிங்கிறது பணக்காரனா இருந்தா அல்லாஹ் கொடுத்துருவான்னு நினைச்சுட்டாங்க. புரியுதா? இல்ல எழுதி பாஸ் ஆயிடலாம், இல்ல ஓட்டு போட்டு வாங்கிடலாம், கிடையாது. நபித்துவம் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்குத்தான் தருவான். தெரியாம கேட்கிறான் மஸ்ஊத், உன்னை விட்டா வேற ஆள் இல்லையா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நபியாக தேர்வு செய்வதற்கு அவன் வச்சிருக்கிற அளவுகள் என்ன தெரியுமா? முழுமையான யதீமாக இருக்க வேண்டும். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நிறைவாக இருந்தது இல்லையா? பிறப்பிலிருந்தே சோதனை. அல்லாஹ் அக்பர். அடுத்த ஒருத்தன் கேட்டான், ஹபீப் லா வல்லாஹி லா கல்லிம், நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஏன்னா நீ உண்மையான நபியா இருந்தா நான் ஏத்துக்கிறேன்னா குற்றமாயிரும், நீ பொய்ய நான் இருந்தா பேசுறதே வேஸ்ட் தானே அப்படின்னு அவன் ஒதுங்கிட்டான். 3வது அப்துல் யாலில், அவன் சொன்னான், நீ மட்டும் நபியா இருந்த காபாவுடைய திரையை நான் கிழிச்சிருவேன். அடுத்தடுத்து வார்த்தைகள் கடுமையாக வருகிறது. ஒருத்தன் கேட்டான், மக்காவில் இருந்து நடந்து வருகிறாய், கோவேரி கிழமை கூட இல்லை, நீ நபியானா? சொல்லுங்க. நான் ஒழுக்கமா சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன். நானு ஒழுக்கமா சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன். எனக்கு கடனே இல்லை, சுகரும் இல்லை. நம்ம பள்ளி பேசுவோம், சைக்கிள் ஓட்டினா எங்களுக்கு என்ன ஆகிறதுனா, உனக்கு என்ன பிரச்சனை? வண்டி வாங்க, அப்ப காசு கொடுங்க. திரும்பிக்கிட்டானுங்க, பந்தா பேசி வண்டி வாங்க வச்சுட்டாங்க. செலவும் வந்தது, சுகரும் வந்தது. புரியுதா? இது என்ன வண்டி வச்சிருந்தா இவங்க எல்லாம் பயங்கரமான ஆளா? கார்ல வந்தா என்ன அல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டுக்காரரா? நாம கணித்துக் கொண்ட போலி வேடங்கள் இது. அவ கேட்கிறான், மக்காவில் இருந்து நடந்து வருகிறாயே நீ நபியாங்கிறான். எப்ப நடந்து வந்த என்னப்பா? இன்னைக்கு அப்டேட் என்னன்னா, கார்ல சைக்கிள் ஏத்திட்டு வர்றாங்க, கிறுக்கு போயிடுங்க. கார்ல சைக்கிள் ஏத்திட்டு வந்து ரேஸ் கோர்ஸ்ல நிறுத்திட்டு சைக்கிளை எடுத்து ஓட்டான். இதை விட அதாவது வேற என்ன வேணும்?
ஒரு கவிஞன் அழகாய் பாடுகிறான், சிலர்கள் பசிக்கிறது என்று ஓடுகிறார்கள், சிலர்கள் பசிக்கவில்லை என்று ஓடுகிறார். அவருடைய கான்செப்ட் தவறு. நபியா இருக்கிறக்கும் நடந்து வர்றதுக்கு என்ன சம்பந்தம்? கேவலப்படுத்தினால் நீ நபியா இருந்தா குறைந்தபட்சம் உங்ககிட்ட என்ன இருக்கணும்? கோவேறு கழுத இருக்கணும். ஒரு பேஸ்மாம இருந்தா எக்ஸல் தான் இருக்கணும். அதுலதான் தெரிவிக்கிறார். அப்படியே முசல்லா வரைக்கும் வந்துடணும். மோமின்களே, இன்னொருத்தர் சொன்னா, உனக்கு தோட்டம் இருக்கிறதா, சொத்து இருக்கிறதா, சுகம் இருக்கிறதா, இதெல்லாம் இருந்தா அவரு எங்க வர போறாரு? எவ்வளவு அசிங்கப்படுத்தினார்கள் பெருமானார், மிக மிக ரணப்பட்டார்கள். அல்லாஹ் அக்பர். பாருங்க, நம்ம இவரு பாடுவார்ல, அவர் பேர் என்ன, நம்ம மாமா திருவள்ளுவர், அவர் ஒண்ணு பாடி இருக்காருல்ல, நாவினால் சுட்ட புண் உள்ளாரும் தீயினால் சுட்ட, நல்ல வேலை குரான் இதுக்கு எடுத்து தர மாட்டேங்கிறீங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், அந்த வார்த்தை இருக்கு, மௌத்தாகிற வரைக்கும் சுட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு காமெடி பார்த்திருப்பீங்கல்ல, மூத்துற மாதிரி முடக்கு முடக்கு குடிக்கிறான். ஜூஸ பார்க்கும் போதெல்லாம் வரும். அதுதான் உண்மை. பெருமானாரை கடினமாக சுட்டார்கள் வார்த்தையில. ஒருத்தனை அவமானப்படுத்தலாம், அவமானம். ஆனா அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய மானத்தோடு விளையாடாதீர்கள், காபாவை தகர்ப்பதை விட குற்றம் என்று பெருமானார் சொன்னாங்க. போட நொண்டின்னு சொல்லிட்டோம், எவ்வளவு வருத்தத்தை ஏற்படுத்தும். 4 பேர் சேர்ந்து, அவன் ஒரு பிச்சைக்கார பையங்க, வண்டி கூட இல்ல, இது எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தும், எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தும். ஆனா நம்ம அதைத்தான் டெய்லி செய்யறோம். பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமான பிச்சைக்காரங்க போடுறது பார்த்தா, உனக்கு என்ன, அவனுக்கு நசீப் உனக்கு நசீப் இல்ல, நீ பெரிய பணக்காரன், எப்ப பார்த்தாலும் பிச்சைக்கார மாதிரியே கிழிச்சு விட்டு போட்ட, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, அவன்கிட்ட இல்ல. ஆனா ஆனஸ்டா வாழ்றான். இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கணும் நியாமத். பெருமானாரை காயப்படுத்தி அசிங்கப்படுத்திய உடனே வேற வழி இல்ல, திரும்புகிறார்கள் பெருமானார். இந்த கொடூரமான சகீஃப் கோத்திரத்தார்கள் அத்தோடு இல்லாமல் தாயிப் நகரத்தை சிறார்களை ஏவி விட்டு ஒரு பைத்தியக்காரர் தாயிப்பில் உழவுகிறார் அப்படின்னு செய்தியை சொன்ன உடனே, நம்மளே பார்த்திருப்பீங்க, ஒரு இளிச்சவாய் நாய் கிடைச்சா பசங்க அத்தனை பேர் அதுக்கு முன்னாடி ஜமாத்து போட்டிருப்பாங்க. புரியுதா? ஒரு மாதிரி நாயா இருந்தா ஓடிடுவாருங்க. அது நாளைக்கே இன்னைக்கு சக்கராத்துல இருக்கும். ஒருத்த வாழை இழுப்பான், ஒருத்த இதை இழுப்பான். பெருமானார் மீது திரண்டு வந்தவர்கள் கல்லால் அடித்தார்கள், கேவலப்படுத்தினார்கள். இந்த தாயிப்புக்கு நீங்க போய் நின்று கொண்டு இந்த வரலாறை வாசிக்க வேண்டும். எந்த இடத்திலிருந்து பெருமானார் விரட்டப்பட்டார்கள், எதை நோக்கி ஓடி வந்தார்கள், தஞ்சமடைந்த தோட்டம் எது, ஒரு திராட்சை வாங்கி சாப்பிட்டு மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ்ங்கறாரு. இந்த மாஷா அல்லாஹ்வுக்கு பின்னாடி எவ்வளவு சோதனைகள் இருக்கு தெரியுமா? பெருமானாருடைய மேனி எங்கும் ரத்தம் கசிந்து ஓடுகிறது, செருப்புகளில் மாட்டிக்கொண்டு நடை தளறுகிறது. ஓடி வந்த பெருமானார் ரபியாவின் தோட்டத்தில் தஞ்சமடைகிறார்கள். திராட்சை தோட்டம், முடியல, மயக்கம் வருகிறது. கொஞ்ச நேரம் தான், தாயிப் நகரம் நிலவிட்டது. அல்லாஹ்வின் அருமை தூதர் ஜிப்ரீல் வந்து விட்டார். அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், யா ரசூலல்லாஹ். இதை பாருங்கள், மேகமூட்டம், பாருங்கள் மேகமூட்டம். இந்த மேக கூட்டத்திற்குள் ஒரு மலக்கு இருக்கிறார், அவர் பேர் இஸ்மாயில். இதுவரையிலும் பூமிக்கு வந்ததில்லை, இன்று நான் அழைத்து வந்திருக்கிறேன். மலைகளின் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டவர். நாயகமே, நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த தாயிப்பை 2 மலைகளுக்கு மத்தியில் வைத்து நசுக்கி அடையாளம் இல்லாமல் ஆக்கி விடுவார். மயக்க நிலையில் இருந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு கோடான கோடி ஷுக்ர் நாம செய்யணும். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அவர்களின் உம்மத்தாக நாம் பிறந்திருக்கிறோம், நமக்கு நபியாக கிடைத்திருக்கிறார்கள். அவங்க அந்த நிலையிலும் ஜிப்ரீல் வேண்டாம், ஜிப்ரீல் வேண்டாம். இன்று இவர்கள் ஏற்காவிட்டாலும் இவர்களின் சந்ததிகள் என் மார்க்கத்தை ஏற்பார்கள். இதெல்லாம் நமக்கு பாடங்க.
சும்மா கூப்பிட்டு 2 வார்த்தை சொல்லிட்டான், அடிச்சு போட்டான். ஜமாத்தை கூடி உட்கார்ந்து யாரெல்லாம் அவனை நாசமாக்கு, அவனை இல்லாமாக்கு, வண்டியில போன ஆக்சிடென்ட் ஆயிடும், சந்ததிகளே உருப்படக்கூடாது. என்னங்க நீங்க வார்த்தைகளை விடுறீங்க? இவ்வளவு கொடூரமாக தாக்கப்பட்ட நபி எவ்வளவு கடுமை வெளிப்படுத்தி இருக்கணும். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பயுமே ஹதீஸ்கள்ல எங்கு பார்த்தாலும் பெருமானார் மீது கொடுமை இழைக்கப்பட்ட பொழுதெல்லாம் கையேந்தி கேட்டதுவா, அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். அல்லாஹ் என் சமுதாயத்திற்கு வழிகாட்டு, அறியாமையில் இருக்கிறார்கள் தான் துவா செஞ்சார். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் பதுவா செய்யுங்கள், பதுவா செய்யுங்கள். பெருமானார் சொன்னாங்க, நான் இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், சபிப்பவனாக அனுப்பப்படல. இந்த தாயிஃபினுடைய கொடுமையான சூழ்நிலையில் இருந்து தப்பித்து வந்து ரபியாவின் தோட்டத்தில் அமரும் பொழுது அவங்க பசங்க 2 பேரும் உத்துபா உத்தைபா தூரத்திலிருந்து பாக்குறாங்க. நம்மால எல்லாம் சொந்தக்காரங்க, எல்லாமே சொந்தக்காரங்க. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டாங்களா, தானா போயிடுச்சு. எல்லாமே உறவினர்கள். பாரப்பா, உள்ளூர்ல சொன்னாரு, விட்டுட்டோம். வெளியூருக்கு வந்து சொல்லுகிறார், எப்படி அடி வாங்கி பார்ப்பாவும். அத்தாஸ் தோட்டத்து வேலைக்காரர், அத்தாஸ் தாள் பாபா, நாங்க பாரு மயக்கமா ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார, கொஞ்சம் திராட்சை பழத்தை கொண்டு போய் கொடு. அத்தாஸ் பணியால் திராட்சை பழத்தை முதலாளி சொன்னார், எடுத்துக்கொண்டு போய் மயக்க நிலையில் இருக்கிற மாணவிக்கு முன்னால் தருகிறார். பசி மயக்கம், வேதனை மயக்கம், சோதனை மயக்கம். அந்த நிலையிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திராட்சையை எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படியே சாப்பிடுறாங்க. பணியாளர் கேட்டார், நீங்கள் நபியான்னு கேட்டார். பெருமானார் கேட்டார்கள், நீ யாருன்னு கேட்டாங்க. நான் நைனுவாவை சார்ந்தவன். உடனே பெருமானார் சொன்னார்கள், யார்? என் சகோதரர் ரஜுலன் சாலிஹன் யூனுஸ் இப்னு மத்தா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் ஊர்க்காரரா? ஆமாம் யா ரசூல். ஆமாம். நான் நபின்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? உலகத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த வார்த்தையை நபிமார்கள் மட்டும்தான் பயன்படுத்துவார்கள். இந்த அரபுகள் பிஸ்மில்லாஹி வல் உஸ்ஸா, உஸ்ஸா வழிபடும் இடம்தான் தாயிஃப். ஒரு சாமிக்கு ஒரு ஊர் இருக்குல்ல, இங்க அதை பேசக்கூடாது. ஒரு சைத்தானுக்கு ஒரு ஊர் இருக்குல்ல, உஸ்ஸாவுடைய ஊர் தாயிஃப். அது வேலையை செய்திருக்கிறது. பாருங்க, ஒரு வேலைக்காரனுக்கு, ஒரு பணியாளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை எப்படி கொடுக்கிறான்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அவ்வளவுதான். உடனே அவர் அடிமையாயிட்டார். அடிமையாகி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். தாயிஃபுக்கு போனாங்க பெருமானார், ஒருத்தருக்கும் ஹிதாயத்து கிடைக்கல. தாக்கப்பட்ட பெருமானாருக்கு திராட்சை கொடுத்த பணியால் சிம்பிளா ஹிதாயத்து கிடைச்சிருச்சு. ஹிதாயத்தோடு திரும்பி வருகிற அதாஸை பார்த்து உத்பா உத்தைபா ரபியாவின் பிள்ளைகள் பேசுகிறாங்க, ஆனா சூரியமே, நம்ம தோட்டத்தை வேலைக்காரனையும் அவர் வைத்தியம் குடிக்க வச்சுட்டாரு. அந்த அதாஸ் சொன்னார், அப்படி அல்ல, அப்படி அல்ல. நல்லா கவனிக்கணுங்க. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இன்னமும் நாங்க மதிக்கிறோம், இன்னமும் நாங்க மதிக்கிறோம். உங்க நபி கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறாரு, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களே. முஃமின்களே, பெருமானாருடைய அந்த தாயிஃப் பிரயாணத்தின் போது வஞ்சிக்கப்பட்டு கொடுமை இழைக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்ட நேரத்திலே பெருமானாருடைய வாயிலிருந்து ஒரு துஆ வருகிறது. எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலேயும் அதுக்கு பேரு துஆஉத் தாயிஃப். நம்ம தாயிஃபுக்கு போகும்போது இந்த துஆவை ஓத சொல்லி சொல்லி கொடுத்தா அது வருதா இல்லையோ, சமோசா வருது, கசமுசா வருது, திராட்சை வருது, எல்லாம் திங்கிறாங்க, துஆ மட்டும் வர மாட்டேன். ஏன்னா அது சுற்றி பார்க்கிற சுற்றுலா பூமி அல்ல, அந்த இரத்த வரலாற்றை படிக்க வேண்டிய நம்ம போறோம், தாய் போறோம். என் ரசூல் எப்படியெல்லாம் வேதனை அனுபவித்திருப்பார்கள் பார்க்கணுமா இல்லையா?
பெருமானார் மனம் கலங்கி ஓதுகிறார்கள், அல்லாஹும்ம இலைக்க ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس. யா அல்லாஹ், என் பலகீனத்தை நான் முறையிடுகிறேன் அல்லாஹ். எனக்கு தந்திரங்கள் தெரியாது அல்லாஹ். மக்கள் என்னை இழிவாக நினைக்கிறார்கள் அல்லாஹ். நான் என்ன செய்யட்டும் ரப்பே? அழுகிறார்கள் பெருமானார். அல்லாஹும்ம யா அர்ஹமர் ராஹிமீன் அன்த ரப்புல் முஸ்ததஅஃபீன் وأنت ربي إلى من تكلني إلى بعيد يتجهمني. யா அல்லாஹ், சொந்த ஊரையும் துரத்திட்டாங்க, வந்த ஊரையும் விரட்டி விட்டார்கள். என்னை யாரிடம் ஒப்படைக்க போகிறாய் அல்லாஹ்? என்னை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அவர்களிடம் கொடுக்க போகிறாயா? என்னை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களே. ஏங்க, ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாத சோதனை தான் தாயே. நிலை வளைந்து போனார்கள் பெருமானார். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு கஷ்டமே இல்லை, நீ என்னை கோபித்துக் கொள்ளக்கூடாது, நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு நீ யாரிடம் ஒப்படைத்தால் என்ன? நான் உனக்காக வேண்டித்தானே பாடுகிறேன். அழுது துஆ செய்து விட்டு பெருமானார் சொன்னதை போலவே இவங்க ஏத்துக்காட்டியும் சொல்லுங்க, உடைய சந்ததிகள் இருப்பார்கள். அது வெகு சீக்கிரத்தில் நடந்தது. அதற்கு பிலால் நாயகம் வந்தார்கள், வாங்கி சொன்னார்கள். தாயிப் இஸ்லாமிய கேந்திரமாக மாறியது. உஸ்ஸாவின் வழிபாடு மறைந்து போன வரலாறு. கொடுமை என்ன தெரியுமா? சவுதிக்கு போகணும்னா என்ன வேணும்? விசா வேணும், பாஸ்போர்ட் வேணும். விசாவை அன்றைக்கே நடைமுறையில வச்சிருந்தார். சொந்த ஊருக்காரு வித்தவுட் பர்மிஷன் வெளியில போனா ஜாமீனோட தான் உள்ள வரணும். அந்த காலத்திலே இருந்தது. தாயிற்கு பெருமானார் புறப்பட்டு போய்விட்டு திரும்ப வருகிறார்கள். உள்ள நுழைய முடியாது. ஜாமீன் கேட்டு கதறுகிறார்கள் பெருமானார். ஒருத்தரும் ஜாமீன் தரவில்லை. அல்லாஹ், ஏன்னா அவ்வளவு நெருப்பு. ஒரே ஒருவர் ஜாமீன் கொடுத்தார். அவருடைய ஜாமீன் பெயரில் சொந்த மண்ணுக்குள் நுழைந்தார்கள் பெருமானார். மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் நினைத்து பாருங்கள். சில நேரங்கள்ல பழைய அம்மாமார்கள் இஷா தொழுகைன்னா வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, கதவை பூட்டிட்டு வெளியே நின்றாண்டுருவாங்க. ரொம்ப மனசு வேதனையா இருக்கும். சொந்த வீட்டுல வாசல்ல நின்னா போற வர்றவங்க சலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்ப்போம். சொல்லுங்க, கேட்பாங்க, என்ன வீட்டுக்கு முன்னாடி நிக்க சொல்ல முடியுமா? மம்மா நீ துரத்தி விட்டுருச்சுன்னு சொல்ல முடியுமா? அவமானத்தினுடைய உச்சம் அது. சொந்த ஊருக்குள் நுழைய முடியாமல் பரிதவித்து பெருமானார். மனசு உடைஞ்சு போச்சே. ஒரு வழியாக ஜாமீன் கிடைத்து மக்காவிற்குள் நுழைந்து உச்சகட்ட மனவேதனை. அபூ தாலிபின் மரணம், கதீஜா அம்மாவின் மரணம், தாயிஃபினுடைய தோல்வி, சொந்த ஊருக்குள் ஜாமீன் இல்லாமல் வருங்கள். அல்லாஹ் வந்துட்டார் ஜிப்ரீல். அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். அந்த அழைப்புக்கு பின்னால் பிறந்தது மிஅராஜின் வரலாறு. பெருமானாருடைய தாயிஃபின் இரத்த வரலாற்றை இந்த தலைமுறையின் இளைஞர்கள் வாசித்தால் வாழ்க்கையின் உத்வேகம் நியாயமாக பிறக்கிற வழியை, வரலாற்றை இந்த தாயிஃப் தருகிறது. ஒரே ஒரு நாள் ரபியுல் அவ்வல் மாதத்தின் பரக்கத்தினால் நாம் தீனுக்காக என்ன தியாகம் செய்தோம். 50 ரூபாய் பள்ளிவாசலுக்கு சந்தா தர்றதுக்கு 1000 பேச்சு பேசலாம். கடைசியில நாங்கெல்லாம் இப்படி மிரட்டி தான் வாங்குறோம். சந்தா கொடுத்தாதான் சந்தாக்கு வரும். சரிங்கன்னு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு ஒரு 50ற்கு 1000 பேச்சுகள் இல்லையா? நீங்க ஆமா இல்லையா? தீனுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? என் சகோதர சமூகத்தில் நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள், தேடவோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பேசி இருக்கிறேனா? ரசூலை கொண்டு போய் காட்டி இருக்கிறேனா? இந்த மார்க்கத்தின் உயர்வுகளை சொல்லி இருக்கிறேனா? பேச வேண்டிய காலம் இது. பேச வேண்டிய காலம். எங்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தது எதுன்னு இந்த நாட்டு மக்களிடம் கேட்டால் சொல்வார்கள், சனாதனம், வர்ணாசிரம் தான் எங்களை இங்கு கொண்டு வந்ததுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அருமையான மார்க்கத்திற்கு பின்னணியில் பெருமானாருடைய தாயிஃபின் இரத்த வரலாறு வாசித்தே ஆக வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் சொன்னதையும் கேட்டதையும் புரிந்து
நமக்கான பாடத்தையும் நமது தலைமுறைக்கான வழிகாட்டுதலையும் இந்த வரலாற்றிலிருந்து பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை சமூக பகிஷ்கரிப்பும் அன்னதானம் என்ற தலைப்பில் அவருடைய பயன் தொடரும். இன்ஷா அல்லாஹ் வழக்கமா கேட்கலாம். 2-3 நாளா நம்ம கேட்கல. வழக்கமா இந்த நிகழ்வுகளுக்கு மேடைக்கு கொடுத்தனுப்பக்கூடிய தோழர்கள் அந்த நிதியை கொடுத்தால் இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் பொறுப்பதற்காக இந்த விழா 57 ஆண்டுகளும் 62 ஆண்டுகாலம் நடந்து கொண்டிருக்கிறது. 65 வரலாற்றில் பதிவு வேண்டும். 5 வருடம் இந்த சிறுமுகை ரோட்டை மொத்தமாக பிளாக் செய்து நடத்தி இருக்கிறார்கள். எங்களுடைய இந்திய முஸ்லிம்களுடைய மீட்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஒரு சங்கத்தின் பேர் நடத்திவிட்டு அதன் பிறகு இந்திய முஸ்லிமின் பேரில் 57வது ஆண்டுகளாக இன்று தொடர்பு நடந்து கொண்டிருக்கிறது இந்த மீளாது பெருவிழா. இந்த பெருவிழாவிற்கு உங்களை போன்றவர்கள் செய்த பேர் உதவியின் காரணமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கேட்க வேண்டும் என்று எண்ணாமல் நீங்களே மேடைக்கு தந்ததுவி இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு இந்த விழாவின் மூலமாக பல்வேறு காரியங்கள் மக்கள் பாஷாவுடைய போட்டிகள், அதற்கு தேவையான பரிசுகள், ஏழை பகுதிகளுடைய சுண்ணத்துகள், அவர்களுக்கு தேவையான உதவிகள், இந்த மாதிரியான நிகழ்வுகளில் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றோம். உங்களுடைய மேலான ஆதரவை தந்து எங்களுக்கு உதவிட வேண்டுமாக கேட்டுக்கொண்டு அத்தகைய ஒரு துவாவுடன் இன்றைய நாள் நிகழ்வு நிறைவேறும். أمين الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وسلم عليه. اللهم اجعل جميعنا هذا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما. اللهم لا تجعل فينا ولا منا ولا معنا شقيا ولا مطردا محروما. Allah எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி மக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உலகெல்லாம் வாழ்கிற ஈமானிய உறவுகளின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை விட்டு மறைத்த முன்னோர்கள், பெரியவர்கள், பெற்றவர்கள், காரணவர்கள் அனைவர்களின் பாவங்களை முன்னேற்றவர்கள் தவறுகளை வெளிச்சமாக்கி ரஹ்மானே, விசாரணைகளை லேசாக்கக்கூடிய அல்லாஹ் அவர்களை சொந்த தோட்டமாக ஆக்கி ரஹ்மானே, வறுமை நாளில் எங்களையும் அவர்களையும் தந்தையாயிரம் சொல்லலாம் அவர்களின் புனிதமான சந்திப்பையும் அவர்களின் புனிதமான கரத்தில் அவர்கள் நீரை இழப்பதும் சபாத்தை பெற்று எல்லாரும் நடைபெரிய வாக்கியத்தை நோக்கியத்தை நிறைய மக்கள் நோயாளிகளாக மருத்துவமனைகள் வீடுகளில் இருக்கிறார்கள். எல்லா நோயாளிகளுக்கும் ஆபியத்தை கொடுறாமானே, ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ் சிவாவை கொடுறாமானே. எங்களில் நிறைய மக்கள் வாழ்க்கை, வாழ்வாதாரம், பொருளாதாரம், குடும்ப பிரச்சனைகள் நிறைய சிக்கி தவிக்கிறார்கள். அல்லாஹ் எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுறாமானே. எல்லோருக்கும் மகிழ்வான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ் மனைவி மக்களின் மூலமாக குளிர்ச்சியை கொடுறாமானே. சொந்த வியாபாரங்களில் வழக்கத்தை செய்யலாம், தொழில்துறைகளில் அபிவிருத்தி வழங்குகிறானே, வேலை வாய்ப்புகளை வழங்குகிறானே, வருமானத்தில் வழக்கத்தை செய்யலாம், உள்ளதை கொண்டு போதுமாக்கி மகிழ்வோடு வாழ்கிற மனப்பக்குவத்தை அனைவருக்கும் வழங்குகிறானே. திருமணமாகாத குரல்களுக்கு எளிமையான முறையில சுண்ணத்தான வழியில சாலையான நல்ல ஆண்களை இளைஞர்களை கனமாக்கி கொடுறானே. திருமணமாகாத சாலையான இளைஞர்களுக்கு அல்லாஹ் பக்குவமான நீர்காதியாக மாறுக்கப்பட்டுள்ள ஒழுக்கமான பெண்களை மனைவியாக அமைத்துக் கொள்கிறானே. திருமணமான தம்பதிகளுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை ருசிப்பாக்கக்கூடியாரா, கடும் நோய்களை விட்டு பாதுகாத்துகிறானே. ஆளை முடக்கி கொடுக்கிற நோய்களை விட்டு பாதுகாத்துகிறாரா, திடீர் மரணங்களை விட்டு பாதுகாத்துகிறானே, கோர மரணங்களை விட்டு பாதுகாத்துகிறாரா. இந்த நாட்டில் லட்சமற்ற சூழலில் வாழ்கிற
ஆகியத்தை நசீபாக்கி கொடு ரஹ்மானே. எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கி கொடு யா அல்லாஹ். அமைதியான சூழலில் வாழுத பக்குவத்தை நாட்டு மக்களுக்கு வழங்கியது ரஹ்மானே. நல்லாட்சியை வழங்கியது யா அல்லாஹ். எங்களது வாக்களை நபீராவின் வழக்கத்தினால், அருமை நாயகத்தினுடைய வழக்கத்தினால், இந்த மஜ்லிஸின் வழக்கத்தினால் கபூல் செய்த ரஹ்மானே. بحق سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله. பிளாக் பண்ணிட்டாங்க. இது ஒண்ணுதான் வழி இருக்குன்னா உடனே எப்படி போயிட முடியும்? மக்களுக்காக நிறைய மக்கள் போகணும். ஆமீன்.